ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற முட்டைகோஸ் கார்ன் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பொரியலை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முட்டைகோஸ் கார்ன் பொரியல் எல்லா சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் சூப்பர் சைடிஷாக இருக்கும். இதை ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பொரியல் பண்ணுறதுக்கு முதல்ல முட்டைக்கோஸை நறுக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ பொடி பொடியாவோ இல்லைன்னா நீள நீளமாவோ நறுக்கி எடுத்துக்கோங்க. நான் இந்த பொரியலுக்கு கொஞ்சம் மெலிசாக இந்த மாதிரி சீவி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சீவி எடுக்கும்போது நல்ல மெலிசாக இருக்கிறனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் நமக்கு. அதே மாதிரி எவ்வளோ முட்டைக்கோஸ் இருந்தாலும் நம்ம சீக்கிரமே சீவியும் எடுத்துக்கலாம், நேரமும் நமக்கு மிச்சமாகும். எனக்கு 1.5 கப் அளவுக்கு சீவி எடுத்த முட்டைக்கோஸ் இருக்குது. அதுக்கு 1/2 கப் அளவுக்கு காண உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் பொரியலுக்கு கடலெண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். கடுகு வெடித்ததும் உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். அடுத்து சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துருக்கேன். இப்போ தாளிப்பு பண்ணியாச்சு. தாளிப்பு கூட வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் பல்லாரி வெங்காயத்தை ஒரு 1/2 வெங்காயம் மட்டும்தான் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த பொரியலை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் கொஞ்சம் மட்டும் நம்ம சேர்த்தா போதும். வெங்காயம் அங்கங்கே தெரிகிற மாதிரி மட்டும். அப்போ தான் முட்டைக்கோஸும் காணும் நமக்கு அதிகமாக தெரியும். வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு மட்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கோங்க. இந்த பொரியலோட காரத்துக்கு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகாவை பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டையும் மட்டும் ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம முன்னாடியே எடுத்து வச்ச கானை சேர்த்துக்கோங்க. கான் கூடவே நறுக்கி வச்ச முட்டைக்கோசையும் சேர்த்துருங்க. இப்போ சேர்த்த கானையும் முட்டைக்கோசையும் முதல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் தாளிப்போட வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ ரொம்ப கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். முட்டைக்கோஸும் நமக்கு தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த வேக வைக்கிற 5 நிமிஷத்துக்குள்ளே நடுவில் ஒரு தடவை மட்டும் கலந்து விடுறதா இருந்தாலும் கலந்து விட்டுக்கோங்க. நான் ஒரு தடவை மட்டும் கலந்து விட்டுட்டு இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. முட்டைக்கோஸ் ரொம்ப நேரம் வேக வைக்காமல் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வேக வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கடிச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும். நான் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுருக்கேன். இப்போ கடைசியாக தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். எப்பயுமே பொரியலுக்கு தேங்காய் துருவல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா பொரியல் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சு ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், டேஸ்ட்டாக ஹெல்த்தியான முட்டைகோஸ் கார்ன் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டைகோஸ் கார்ன் பொரியலாக சாதம் அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.